படங்களில் பார்த்து மாஸ்டர் சொன்னதை கற்றுக்கல, இவராக வந்து அவருடைய ரூமில் வந்து இது பண்ணி தான் கற்றுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து ஒரு மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப் கூட பண்ண தெரியல, நீ எல்லாம் ஏன்டா நடிக்க வந்த, எவன்டா உன்னை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டார். விஜய் வந்து சாதிக்க வேண்டிய, அதாவது நீங்கள் இந்த வயசுலேயே இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குது. சினிமாவில் இன்னும் அவர் சாதிக்கலை. கண்டிப்பாக சம்பளம் அதிகமாக வாங்கினார், பெரிய வசூலில் நிறைய பண்ணார், அவ்வளோதான். இவர் வந்து நிரூபிக்கிற மாதிரி படங்கள் எதுவுமே தரல. அரசியல் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது, எதிர்கட்சி ஆயிரும். இதெல்லாம் தெரியாமல் அவர் இதெல்லாமே அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் தீர்க்கமாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் இருக்க போது, எனக்கு இது ஆழம் என்னன்னு தெரியும், இது என்னோட தொழில் கிடையாது, இது வந்து ஆழமான வேட்கை திருக்குறள் தான் வச்சிருக்காரு. அவர் திருக்குறள் முழுசா படிச்சா ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க, அவனா படிச்சு வேணா ஒப்பந்தம் ஒப்புவிச்சு வேணா வந்து சொல்லுவார், அவ்வளவுதான். பொதுவாகவே இப்போ நான் விஜயை வச்சு பார்க்கும்போது, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது, இல்லை முடியாது, அவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, அவர் விஜயகாந்த் இல்லை அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு வருவதற்கான காரணம் என்ன? கட்சிகள் தான் இங்கே இருக்கணும், புதுசாக யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கம் எதுவும் இங்கே இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது, அந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா இங்க வந்து 2 கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் காங்கிரஸ், நம்ம மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டோம். இல்ல சார், ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 பேர் தான், புருஷன் பொண்டாட்டி தான். ஒரு வீடுன்னா ஒன்று புருஷன் சரியா இருக்கணும், இல்லை பொண்டாட்டி சரியா இருக்கணும், இல்லாட்டி வீடு விளங்காம போயிடும். சரி, அது வந்து இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு காவி சட்டையோட இதுல தான் போட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லப்படுது. வெளியே அவருடைய சொத்து எக்கச்சக்கமாக சேர்ந்து இருக்கு. அதுக்கான ஒரு பின்பலம் அது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழகமே காலையிலிருந்து ரொம்ப பரபரப்பாகி இருக்கு. காரணம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அவரோட கட்சி பேரை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு, என்ன எப்படி அப்படின்ற விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதில் எல்லாருக்கும் வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இதுதான் சினிமாவிலேருந்து இறுதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இந்த 68 இல்லை 69 அப்படின்றது உறுதியாக தெரியல. கிட்டத்தட்ட 68 இல்லைனா 69, இந்த 2 படத்தோட அவருடைய சினிமா கேரியர் முடியுது அப்படின்ற விஷயம் முக்கியமானதாக இருக்குது. உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே, விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி பார்த்த ஒரு இளைஞன் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறியிருக்கார். அதாவது தளபதி டு தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. அப்படின்னும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் கட்சியாக தொடங்க போகிறத எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பல்வேறு பார்வைகள் இதில் இருக்குது. உங்களுடைய பார்வையில் சார்? ஒரு நடிக்க தெரியாத, டான்ஸ் தெரியாத, ஆக்ஷன் தெரியாத ஒரு ஆளாக தான் அவர் உள்ளே வந்தார். அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டார் அப்படின்னா, அந்த அவருடைய படங்களில் பார்த்து மாஸ்டர் சொன்னதை கற்றுக்கல, இவராக வந்து அவருடைய ரூமில் வந்து இது பண்ணி தான் கற்றுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து ஒரு மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப் கூட பண்ண தெரியல, நீ எல்லாம் ஏன்டா நடிக்க வந்த, எவன்டா உன்னை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய அப்பா படத்தில் தான் அது இப்படி சொல்லப்பட்டவுடனே, இல்லை எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னோம். அவங்க அப்பா சொன்னார், இல்லைப்பா என் பையன் தான், அவனை ஒரு ரிலாக்ஸ்க்காக கூப்பிட்டு வந்தேன், அவன்கிட்ட போய் ஏன்ப்பா மானத்தை வாங்குறேன்னு சொல்ல அப்படி சொன்னார். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் வந்து இவர் விஜய் அந்த அவர் சொன்னதுக்கு கோச்சிக்கல, சின்ன பையன் தான், அப்போ வந்து அவருக்கான அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லை. ஆனாலும் கூட அதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டார். இதே டான்ஸ் மாஸ்டர் முன்னாடி நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் ரூமில் வந்து தனக்கான அந்த டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்து, அதை டான்ஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு அவருடைய டான்ஸுக்கு ஒரு பெரிய இது இருக்குன்னா, அதை அவராக கற்றுக்க ஆரம்பித்து பல வகையில் பாடல்கள் போட்டு பல வகையில் அந்த டான்ஸ் பார்க்குறது நம்முடைய ஸ்டெப் எப்படி இருக்கும், மற்றவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணதுனால தான் அவர் டான்ஸ் வகையில் அவர் கொஞ்சம் பேசப்பட்டது. அந்த டான்ஸு கற்றுக்கிட்டால் அது பிறகு அவருடைய அப்பா மூலமாக வந்து அவர் நடிக்க வந்தார். அப்பா சொந்த படம் தயாரித்தார். சொந்த படம் வந்து பெரிய முதல் படமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணும்போது உங்களுக்கு புதுமுகம், ஒரு டைரக்டருடைய பையன் அப்படிங்கிற அளவு தான் அவர் வந்தார். அது வந்து பெருசாக போகலை. சரி, அதுக்காக வந்து பையன் அதோடு விட முடியாது, அவனுக்கான ஒரு ஃபீச்சரை உருவாக்கி தரணுங்கிறதுனால விஜயகாந்தை பேசி உங்களுக்கு செந்தூர பாண்டி பண்ணுறாரு. அதாவது விஜயகாந்த் அப்போ வந்து பீக்கில் இருக்கார். திருமண பக்கம்லாம் பிஎன்சியில் அவருடைய பெரிய பேர் இருக்குது. பிஎன்சியில் இவருடைய செந்தூர பாண்டி தம்பி, விஜயகாந்த் தம்பி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்த ஒரு வரவேற்பு கிடைக்குது. அந்த வரவேற்பில் அப்படியே வர்றார் அவர். கொஞ்சம் அப்படியே அடுத்த கட்ட படங்கள் பார்த்திங்கன்னா அது பிஎன்சிக்கான படங்கள் தான் பெரும்பாலும் வருது. கொஞ்சம் அடல்ஸான பாடல்கள் வந்து ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பால் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கொத்து பரோட்டா என்னமோ ஒரு பாட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த மாதிரியான ஏத்தனமான பாடல்களே வருது.
அப்போது வந்து அவங்க அப்பாவே சொன்னார், ஆரம்பத்தில் பிஎன்சியில் வந்து இந்த மாதிரி என்னை கொண்டு வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் படிப்படியாக நாங்களே மாற்றினோம். நானே மாற்றினேன். அவர் சிட்டி கொண்டு வந்தோம். அப்புறம் பெண்கள் மத்தியில் அப்படியே படிப்படியாக அவர் தூக்கிட்டு வந்து அவர் வந்து அவங்க அப்பாவுடைய ஹோம் ஒர்க்கு தான் எல்லாமே. அதே சமயத்தில் அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் அவர் பேச விடவே இல்லை. அவங்க அப்பா தான் பேசுவார், பெரும்பாலும் பத்திரிகையாளர் மத்தியில் பேசுவார். காதலுக்கு மரியாதைக்கு பிறகு தான் அவர் வந்து அவரே எங்ககிட்ட சொன்னதான். நாங்கள் ஒரு 15 பேர் உட்காந்துருக்கோம். விஜயுடைய வீட்டில் கூப்பிட்டு சொன்னார், இனிமேல் விஜயே பேசுவார்ப்பா உங்கள் கேள்விக்கெல்லாம், நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு தான் விஜய் பேச ஆரம்பிக்கும். விஜய் கூட அப்போ கூட பேச மாட்டார். அவங்க அப்பா சொல்லணும், இந்த மாதிரி இந்த ஆள் அனுப்பியிருக்கான்ப்பா, இந்த மாதிரி கேள்விகள் பார்த்துக்கோப்பா அப்படின்னு அவர் வந்து பேசுவார். ஹைக்கூ மாதிரி 2 வரி 3 வரி பதில் தான் சொல்லிட்டு வருவார். பெரும்பாலும் அப்படி தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் கொஞ்சம் ஹாய்ண்ணா வாங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசுவார். நாங்கள் கொஞ்சம் கலாய்ச்சின்னு தான் பேசுவோம். கொஞ்சம் போயிட்டு அடிக்கடி போயிட்டு நம்ம பேசுவோம். அவங்க அப்பா கிட்டேயும் கலாய்ப்போம். அடுத்த சிஎம் நீங்கள் தான், அவங்க முதல்வர் அவங்க பையன், நீங்கள் தான் நிதி அமைச்சர் நான் தானா, ஓகே அப்படின்பார். சிரிச்சிட்டு இருப்பார். ஜாலியாக எடுத்துக்கோ, சும்மா நாங்கள் ஒரு ஜாலியாக பேசும்போதெல்லாம் அது பண்ணுவார். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து அரசியல் சம்பந்தமான நிகழ்வும் கிடையாது, அவரும் கிடையாது. நடிப்பில் வரணும், ஆக்ஷன் ஹீரோவாக பெருசாக வரணும் தான் பண்ணார். ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டார். ஆனால் சினிமாவில் வந்து அவர் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. சினிமாவில் நடிக்கிறார். அவர் பண்ணது பெரும்பாலும் மசாலா படங்கள் தான். ஒரு பேர் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய இல்லை, அந்த மாதிரி படங்களை விஜய் கிட்ட விரும்பலை இல்லையா? பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு நடிப்பு சார்ந்த ஒரு படங்களை விஜய் கிட்ட விரும்புனாங்களா? இல்லை, நடிப்பு அவர் வந்து கொஞ்சம் மாறுபட்ட நடிப்பு தருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் விரும்பலை. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மேக்கப் போடணும், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாற்றணும், அதை மொட்டை அடிக்கணும், இது இல்லை வேண்டாம் அப்படியே இருக்கட்டும், போகிறோம் இப்படி இருக்கட்டும் அப்படி. ஏன்னா சிலர் வந்து அந்த அது இதாக ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்னு. உங்களுக்கு திருமலை சமயத்திலே வந்து அவர் வந்து திருமலை அதுக்கு முன்னே பகவதி சமயத்திலே இவர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே நான் ஃபைட் பண்ணால் ஏற்றுக்குவாங்களேன்னு, இது அடித்தப்ப நான் அடித்தா ஏற்றுக்குவாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் ஆக்ஷன் ஹீரோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா முதல் படமே ஆக்ஷன் ஹீரோ பண்ணி தான் அந்த டமால் ஆச்சு. முதல் படமே ஆக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பார். ஆமாம், அதை வந்து ஏற்றுக்கலை. அதை வந்து போஸ்டரே அப்படி தானே இருக்கும். போஸ்டரே அப்படி தான் பனியனோட அந்த சண்டை போடுற மாதிரி தான் ஒரு பத்திரிகையில் எழுதினாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கெல்லாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டியது. அதுவும் பிரபல பத்திரிகை அது. அதை சமரசம் பண்ணி வச்சது நான் தான். சமரசம் பண்ணி அந்த அதே பத்திரிகையில் மறுபடியும் அவருடைய தொடர் வர வச்சது நான் தான். அவர் கூப்பிட்டு பேசி ஒரு மாதம் வரைக்கும் பின்னாடி போயிட்டு பேசி அவங்க அப்பாக்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி மறுபடியும் ஒரு இது பண்ண ஆரம்பித்தோம். மறுபடியும் ஒரு தொடர் போட்டு அவருடைய கவர் ஸ்டோரி பண்ணுங்கன்னு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு தொடர் ஆரம்பித்து என்றென்றும் விஜய் அப்படின்னு ஆரம்பித்தோம். அவருடைய அந்த தொடருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எக்கச்சக்கமான ஆட்கள், இந்த சினிமா பிரபலங்கள்லாம் சிவகுமாரன்லாம் சொல்லியிருந்தார், அவருடைய தங்கையை பற்றி நல்லா எழுதியிருக்கான், மனசு உருகுது அப்படின்னு. சிவசக்தி பாண்டியன் காதல் கோட்டை அவர் கேட்டார், சவிதா நீங்கள் தான் எழுதுறீங்களா, நல்லா இருக்குது அந்த தொடர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய இப்போ எஸ்எஸ்சி என்கிட்ட சொன்னார், நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, நான் நீங்கள் தான் எழுதுறீங்க அதை, அதாவது நாங்கள் சொன்னதை நீங்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமாக எழுதுறீங்க. நான் அவரை வந்து ஒரு சொல்லும்போது அவங்க தங்கையை பற்றி சொல்லும்போது ஒரு 10 லைன் சொல்கிறாரு. அந்த 10 லைனை வந்து நான் ஒரு 4 வாரம் இழுக்கிறேன். 4 வாரத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பேட்டர்லாம் கொண்டாந்து சேர்த்து 4 வாரம் இழுக்கும்போது ஒரு தங்கை மேலே இருக்கிற பாசத்தை ஒரு பில்டப் பண்ணி பெருசாக கொண்டு வரோம். அது திருமண பக்கம்லாம் அது பெருசாக பேசிச்சு அந்த தொடர். அதுலேருந்து அவர் என்கிட்ட அந்த தொடர் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு முறை தியாகராஜன் மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, சவிதா விஜயுடைய 2 படம் ஃபெயிலியர் படத்தை மறக்கடிச்சிட்டீங்க அப்படின்னாரு. என்றென்றும் காதல் அப்படின்னு படம் ஃபெயிலியர் ஆச்சு, நெஞ்சி நீலை படம் ஃபெயிலியர் ஆச்சு அந்த தொடர் சமயத்தில். ஓகே, இந்த மறக்கடிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியல. அது அந்த மாதிரி அது வந்து ஒரு சினிமாவுக்குள்ளே அது ஒரு பிரபலமான பத்திரிகையில் குமுதத்தில் வரும்போது மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சது. அது திருமண பக்கம்லாம் பேசப்பட்டது. அந்த ஒரு நெருக்கம் அதோடு சரி. அவங்க அப்பா அந்த நேரத்தில் உங்கள் அரசியல், அவங்க அப்பா வந்து டிஎம்கே பாலிசியில் இருந்தார். டிஎம்கேலேருந்து அதுக்கு பிறகு அரசியல் அவருக்கும் ஆர்வம் இருந்தது. அது பையனை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு விஜயகாந்த் பாணியில் அவர் கொஞ்சம் அப்படியே ரசிகர் மன்றங்கள் அப்படியே வலுப்படுத்தினார். விஜயகாந்த் பாணின்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்காரு. அதான் எம்ஜிஆருடைய பாணி தான் விஜயகாந்த் வந்து அவருடைய பாணி இவர். ஏன்னா எம்ஜிஆர் விஜயகாந்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்கள் தோறும் வந்து அவருடைய ரசிகர் மங்களை தொடங்கி இருப்பார். அங்கங்கே யாருக்கு என்ன உதவிகள் தேவைன்னு கேட்டு இது பண்ணுவார். அது கல்யாணங்கள் போய் நடத்தி வைப்பார். இவரே தலைமை தாங்குவார், போவார், அங்கங்கே விழாக்களுக்கு போவார், அது பண்ணுவார். அதை வந்து அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பார், அதுக்குன்னு ஒரு ஆட்களை வச்சு அவங்க வேலையை அதுதான். வருஷம் போல் அந்தந்த மன்றங்களுக்கு போயிட்டு இவங்களுடைய குறை என்ன, நிறை என்ன, இங்கே என்ன பண்ண வேண்டியதுன்னா ரோடு போடணுமா, இது போடணுமா, என்ன எல்லாமே கேட்டு வந்துடுவார். அதெல்லாம் என்கிட்ட சொன்ன பிறகு இவர் சில உதவிகள் பண்ணுவார். இப்போது நம்ம அப்படி வச்சுக்கலாமா? எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் அப்படி வச்சுக்கலாமா?
இல்லை, நான் சொல்கிறது அரசியலுக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், கேட்குறேன். இல்லை அந்த அதாவது மன்றங்களுக்கான விஜய் அது இன்னும் பெருசாக பண்ணல. நீங்கள் எம்ஜிஆர் பண்ண அளவுக்கு விஜயகாந்த் பண்ணல, விஜயகாந்த் பண்ண அளவுக்கு எம்ஜிஆர் விஜய் பண்ணல. ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்தார். மன்றங்களை வந்து பலுப்படுத்தினார். மன்றங்களுக்கு சில ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய வேலை அதுதான். ரசிகர் மன்றம் கடிதம் போடுறது, அவங்களோட குறை என்னன்னு கேட்குறது, அவங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களை வச்சுருந்தார். அதுக்காக உங்களுக்கு வந்து அந்த பசு தானம் இந்த தானம்லாம் கொடுத்தாங்களே, அது வந்து அவர் இருக்கும்போது தான். இவருடைய பிறந்த நாளுக்காக உங்களுக்கு அந்த தங்க மோதிரம் தர்றது அந்த குழந்தைகளுக்கு ஒரு 48 சமீபத்தில் அதெல்லாம் பண்ணல, நிறுத்திட்டாங்க. அப்புறம் வந்து ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரவலாக பண்ணார். இல்லை, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த 1 கிராம்ல தங்க மோதிரம் கொடுப்பாரு. அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ஆமாம் கொடுத்தாங்க. அவர் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுப்பாரு. அவங்க அம்மா பிறந்தது அங்கே தான். அதனால அவங்க இப்போலாம் கொடுக்கறது இல்லை. அப்போ இல்லை, அது வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே மாறுது. ஏன்னா அது அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்போது இதை வந்து இயக்கத்தை ரசிகர் நற்பணி இயக்கம் தான் முதல்ல. அதுக்கு பிறகு எங்கே இந்த பிரிவு வருது? மக்கள் இயக்கமாக மாறும்போது அதில் வந்து உங்களுக்கு மக்கள் இயக்கமாக மாறுது. இவங்க அப்பா வந்து தலைமை இயக்குறார். அப்பா வந்து அவருடைய மன்றத்தை சேர்ந்த அத்தனை பேரும் அப்பா புசியானது உள்ளே வந்துட்டாரா? இல்லை, வர சூழல் அது. அப்போ வந்து இவர் வந்து அப்பான்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும் மன்றத்தை சேர்ந்த அப்பா தான், யாருமே அப்பா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அத்தனை பேருடைய குறை என்ன நிறை என்ன கேட்பார், இது பண்ணுவார், இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அவருடைய மன்றத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்க அப்பாவே என்ன பண்ணாருன்னா வீடுகள் அங்கே இருக்குது, சாலிகிராமத்தில் இருக்குது சில வீடுகள். அதில் வந்து ஒரு செயலாளர் ரவிராஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு வீடு, இப்போ இன்னொரு செயலாளர் துணை செயலாளர் அப்படின்னு ஒரு குமாரோட பையன் அவனுக்கு ஒரு வீடு. இவங்க வீடு தங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம். இவங்க வேலை வந்து முழுக்க மன்றத்துடைய வேலை தான், வேற எது வேலை. இப்போ இது முழுக்க கட்டமைச்சது வந்து எஸ்ஏசி முழுக்க அது மக்கள் இயக்கமாக மாற்றி கட்டமைச்சு அது அவர் தான். அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த உன்னால் முடியும்னு ஒரு கொடியெல்லாம் கொடுத்து அதெல்லாம் காரணமே எஸ்ஏசி தான். எஸ்எஸ்சி தான் ஒரு இது பண்ணுறார். அப்போ வந்து சொல் பேச்சு அவர் கேட்டுக்கிறார். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து திருமணமான பிறகு கொஞ்சம் திருமண பந்தங்கள் வேறு மாதிரி மாறுது. குடும்பத்துடைய அழுத்தம் கொஞ்சம் வருது. இந்த பக்கம் புஷி ஆனந்தனுடைய அழுத்தம் வருது. புஷி ஆனந்த் கூட சேரும்போது அவரை கொஞ்சம் வேறு மாதிரி அவர் மாற்றுறாரு. அரசியல் அது இதுன்னு அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கு போகிறார். அதே சமயம் மனைவியுடைய சொல்லும் கொஞ்சம் அதிகமாக கேட்க முடியும். எஸ்ஏசி அவர்களும் அரசியலுக்கு தான் கொண்டு வர பார்த்தாரு, புஷி ஆனந்த் அவர்களும் அதே தான் பண்ணுறாரு. ஆனால் 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்குது? எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு அவருக்கு தெரியும். புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரிக்கார். அவர் வந்து பிஜேபியுடைய அனுதாபி. எஸ்எஸ்சி அது கிடையாது. இவர் வந்து எஸ்எஸ்சி வந்து திராவிட அவர் வந்து இன்னொரு சமூகம் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் யார்? எஸ்எஸ்சி. அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் கன்வெர்ட் ஆனவர். அவர் வந்து அவங்க பேர் ஒரு நல்ல பேர் தான், அது சொல்கிறேன் நான். அவங்க வீட்டில் ஆஃபீஸில் வந்து ஒரு நம்ம வஉசியுடைய படம் வச்சுருப்போம். நான் பார்த்துருக்கேன் ஒரு முறை. இப்போது அந்த படம் எடுத்துட்டார். முன்னே ஒரு முறை இங்கே இருக்கும்போது அந்த இதில் கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தார், நான் பார்த்துருக்கேன். அந்த அவருடைய பாலிசி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழுக்கான கொஞ்சம் அதை திராவிட கட்சிகளோடு பழகியிருக்காரு, அவங்களோடு பழகி இப்போ இங்கே என்ன திராவிட அரசியல் தான் அவருடைய இதுவாக இருந்தது. ஏறக்குறைய இங்கே திராவிட அரசியல் தான் இங்கே இதாகும். ஆமாம், அதை தாண்டி நீங்கள் வேறு அரசியல் நீங்கள் பண்ண முடியாது. 2 திராவிட கட்சிகளை ஏதாச்சும் ஒன்று அடித்து தான் நீங்கள் வர முடியும். என்ன அது ரெண்டுமே நீங்கள் 2 கிட்டே நீங்கள் மோதி தான் இப்போ வந்தாங்க. இது கேள்வி நான் வச்சுருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, இப்போ நம்ம எஸ்ஏசி அவர்கள் பற்றி. எஸ்ஏசி வந்து அவருடைய படங்களுடைய விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாருக்குடைய ஒரு பெரிய மாஸ் ஹீரோ உருவாக்குனது அவர் தான். அது சமயத்தில் கூட உங்களுக்கு அந்த துல்லாத மனம் துள்ளம் பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, விஜய் தவிர வேறு யார் நடிச்சிருந்தா அந்த படம் சூப்பர் ஹிட் தான் அப்படின்னு. விஜய் அப்போ வந்து பெரிய இது கிடையாது. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். திருமண பக்கம்லாம் பேசப்பட்டது அந்த படம். அதுக்கு பிறகு பார்த்து அதே டைரக்டருக்கு வேறு படம் இவர் தரல. அவங்க வெவ்வேறு புது டைரக்டர்கள் நிறைய வந்தாங்க. எஸ்எஸ்சி அவர் கையில் இருக்கிறவங்க புது டைரக்டர் வந்தாங்க. புது டைரக்டர்கிட்ட வரும்போது ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கும், அது லாங் லைஃப் ஒரு பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் புது டைரக்டர்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது இவர் மாறும்போது இவருடைய மேனேஜர் மாறுறாரு. அவர் வந்து அவங்களுடைய ரசனைக்கேற்ப மேனேஜர் வந்து அவருடைய கமிஷனுக்கு ஏற்ப இதுக்கேற்ப அவங்க அப்படியே மாறுறாங்க.
அவங்க கொண்டு வர ஆட்கள் தான் வர்றாங்க. அப்படி தான் மாறுது எல்லாம் மாறுது. அதுக்கு பிறகு அவருடைய சினிமா படங்கள் வந்து சமீபத்தில் வந்து 3 படங்களில் நீங்கள் ரசிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரசிச்சிங்க. மேகமாய் வந்து இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உட்காந்துன்னு கூட பார்க்கல நீங்கள். அந்த அளவுக்கு கமர்ஷியலாக இருக்கும். சாங்கு, பாடல், டான்ஸு, கதை எல்லாமே இருக்கும். இல்லை, ஒரு கட்டத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு இல்லையா? இந்த திருமலை வரைக்கும்லாம் கூட எஸ்ஏசி அவர்கள் தானே இருக்காரு. ஆமாம், திருமலை பண்ணும்போது அதான் அந்த படம் தான் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதே அந்த படம். திருமலை, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த திருப்பாச்சி, இதெல்லாம் ஆக்ஷன் ஹீரோ. திருமலை, திருப்பாச்சி, கில்லி, மதுரை அப்படின்னு வரிசையாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கதை இருந்தது. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா திருமலையும் சரி, கில்லியும் சரி, அதில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சாங்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இப்போது நீங்கள் லியோ போய் எடுத்துக்கிட்டீங்க, அதில் அதுக்கும் இதுக்கும் ஒரு சுட்டு போட்டாலும் ஒன்றும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோவுக்கும் அதுக்கும் வந்து அதுலேருந்து ஒரு பீஸ் கூட எடுத்து இதில் வராது, ஒரு சாங்கு கூட இதில் இல்லை, ஒரு இது கூட இல்லை அப்படின்ட்டு. அதாவது அன்றைக்கி இருந்த ஆடியன்ஸ் வேறு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆடியன்ஸ் அன்றைக்கி அப்படி தான் இருக்கான். நீங்கள் நல்ல படங்கள் கொடுத்தீங்கன்னா, நல்ல பாடல் கொடுத்தா ரசிக்க அவன் ரெடியாக இருக்கான். சரி, ஏன்னா என்னோட கேள்வி சார், வாரிசு ஹிட்டா ஃப்ளாப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வாரிசு வந்து பெரிய ஹிட்டு கிடையாது சார். இல்லை, ஏன்னா அது ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள்லாம் இப்போ கேட்ட மாதிரி விஜயோட படம் வாரிசு வந்துச்சு. ஆனால் அதையுமே ஓடலையே. ஓடலைன்னு சொல்ல முடியாது. வசூல் வந்துருச்சு, 300 கோடி வசூல் தொற்றுச்சு எல்லாம் சொன்னாலுமே கூட ஒரு சீரியல் டைப்பான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு. அதாவது நீங்கள் 300 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க சார். 300 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ லாபம் வரணும்? ராமநாராயணன்னு 1 கோடியில் 20 படம் எடுப்பார் அவர். அது வேணால் விட்டுருங்க. சாதாரண ஆட்கள் வந்து நீங்கள் குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு, சாதாரண ஒரு படம். இல்லை சார், நான் வசூலை பற்றியே விட்டுருவேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை நான் அதை தான் உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றிங்கிறது 300 கோடி ரூபா போட்டு நீங்கள் 400 கோடி ரூபா வரும்போது அது பெரிய. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு வந்து வட்டி நிறைய. கண்டிப்பாக 20 ப்ரொடியூசரோட அந்த கஷ்டங்கள் அதுதான். அது அந்த இடத்துல அதுதான் என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போது நம்ம வசூலை விட்டுருவோம். அது 250 கோடியோ 300 400 அதை விட்டுறலாம். நம்ம விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக ஒரு படம் பண்ணும்போது அதையுமே கூட வந்து இல்லை, இது நல்லா இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்க தானே இருக்கு. அதான், ஏன்னா அந்த கதை வந்து ஏற்கனவே தெலுங்கில் எடுத்து தெலுங்கில் வந்து போயிடுச்சு அந்த படம். தெலுங்கில் அந்த மாதிரி 1000 படம் அப்போ வந்தாச்சு அந்த மாதிரி. அதே வந்து நம்ம தெலுங்கில் வந்த படங்கள் தான் இது பண்ணது. அப்போது அதை வந்து ஒரு பெருசாக பேசப்படலை. இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிம்பாங்களே, அந்த தான். அதை நீங்கள் ஹீரோவை டச் பண்ணுற மாதிரி. இப்போது எம்ஜிஆர் பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், அவருக்கு வந்து ஒரு 50 சீன் இருக்கும்னா அதில் வந்து 30 சீனில் வருவார். மற்ற 20 சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசப்படும். ஹீரோ அதுதான். ஹீரோவுக்கான விஷயம் அந்த வந்துட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஹீரோ வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருப்பார். அந்த படம் முடிஞ்சு படம் ஆரம்பித்து நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹீரோவுடைய வேலன், சந்திரன், ராமு அவங்க அந்த மைண்டில் செட் ஆயிடுவாங்கல்ல, அதுதான் சார். இல்லை, இப்போ இதுக்கப்புறம் அந்த பேச்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் நடிக்க போகிறது இல்லை. ஆமாம், அவர் வந்து 68 69 நிறுத்துறதா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு கேள்வி வருது, விஜய் அவர்கள் சினிமாவுக்கிலிருந்து விலகி முழு நேர அரசியல் பணியில் ஈடுபட போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், கமலஹாசன் அவர்கள் அப்படி சொன்னார். அதாவது அவருடைய அரசியலுக்கு வரும்போது இனிமே படம் நடிக்க மாட்டேன், இப்போ நான் நடிக்கிறது தான் கடைசி படம், இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் அப்படி தான் சொன்னார். காப்பாற்றல. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் இருக்காங்க, நயன்தாரா அவர்கள் சொன்னாங்க. அவங்களும் வந்து இப்போ படங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவங்களும் படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. வேற யார் இருக்கா சார்? ரஜினி சார். அதுக்கு முன்னே ஆரம்பத்துலேருந்து அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு, அவர் இந்த படம் தான் கடைசி, இந்த படம் தான் கடைசின்னு ஒவ்வொரு வாட்டி. அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரா? இல்லை, அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட இந்த படம் தான் கடைசி, இந்த படம் தான் கடைசின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நான் அரசியலுக்கு வர போகிறேன், எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சியை தரப்போகிறேன் அப்படின்னாரு. திடீர்னு சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, ரஜினி சாருக்கு அதாவது ஒரு 48 வருஷமாக ஒரு 45 வருஷமாக வந்து 50வது வருஷம் வரப்போகுது அவர் சினிமாவுக்கு வந்து. அதில் 45 வருஷம் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கார் சார். அதை வந்து தக்க வச்சுருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அது வந்து அடுத்த படத்துக்கான ஒரு இது. இப்போ வர்றதுக்கு முன்னாடி 4 படம் புக்காக கிடக்கு. அது வந்து 75 வரைக்கும் போகும், அதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். அவருடைய வயசு அது வரைக்கும் இருக்கணும். அது சொல்கிறேன். இல்லை, இனிமேல் பிரச்சனையும் இல்லை. இந்த விஜய் கூட போட்டி, விஜய் படத்தோட கலெக்ஷன் அந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை அது கிடையாது. உங்களுக்கு வந்து அவருடைய படங்கள் ஒரு அதுக்கான ஒரு விற்பனை இது இருக்கு இல்லையா, அவருக்கான ஒரு விற்பனை, அவருக்கான ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது. அது அப்படி தக்க வச்சுக்கிறார். ஒவ்வொரு படத்துக்கு படம் தக்க வச்சுக்கிறார். அவர் வந்து நான் இன்னும் அடுத்த படம் புதுசு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அந்த மாதிரி
விஜய் வந்து சாதிக்க வேண்டிய, அதாவது நீங்கள் இந்த வயசுலேயே இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குது. சினிமாவில் இன்னும் அவர் சாதிக்கலை. கண்டிப்பாக சம்பளம் அதிகமாக வாங்கினாரு, பெரிய வசூல் நிறைய பண்ணார், அவ்வளோதான். இவர் வந்து நிரூபிக்கிற மாதிரி படங்கள் எதுவுமே தரல. இப்போ விக்ரம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் வெரைட்டி ஏதாச்சும் பண்ணியிருப்பார். இவர் ஒரு இடத்துல கூட மேக்கப் மாற்றுறதோ ஹேர் ஸ்டைல் மாற்றுறதோ, இப்போ தான் ஹேர் ஸ்டைல் அவருக்கு அந்த முடி கொட்டினதுனால கொஞ்சம் விக்கெல்லாம் வச்சு வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்கே சில இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சில படங்களில் கொடுமையாக இருக்கும். அந்த விக்கு என்னடா இப்படியெல்லாம் மேகமாய் வந்து போகிறேன்னு அழகாக பார்த்த இந்த முகமாக இப்படியாது அப்படிங்கிற நமக்கே இதாக இருக்கு இல்லையா? நீங்கள் லியோ படத்தை சொல்கிறீங்க. லியோ சொல்கிறேன், டைரெக்டாகவே சொல்லலாமே நீங்கள். சொல்கிறேன், அதாவது நானே எப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் எவ்வளோ இது பண்ணுவாங்க. அவரோட ஃபேன்ஸ் வந்து இப்படி இருந்து அவர் இப்படி இருந்துச்சு, ஏன் இதாகிடுச்சு அப்படின்னு யோசிச்சார். அதை விட முக்கியமானது அவங்க ஃபேன்ஸுக்கு அவர் அடுத்து நடிக்க போகிறது இல்லைன்றது. நடிக்க போகிறது, அதாவது அவர் இன்னும் கொஞ்சம் நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே வந்து இந்த பொன்மிட்டைற வார்த்தை வந்து முழுசாக அறுத்துட மாட்டாங்க. அடுத்து ஒரு நல்ல கதை சூப்பர் சப்ஜெக்டாக சொன்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அரசியல் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது, எதிர்கட்சி ஆயிரும். இதெல்லாம் தெரியாமலா வருவார் அவர். இதெல்லாமே அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் இருக்க போது, எனக்கு இது ஆழம் என்னன்னு தெரியும், இது என்னோட தொழில் கிடையாது, இது வந்து ஆழமான வேட்கை திருக்குறள் தான் வச்சிருக்காரு. அவர் திருக்குறள் முழுசா படிச்சாரு, ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க. அவனா படிச்சு வேணா ஒப்பி வச்சு வேணா வந்து சொல்லுவார், அவ்வளவுதான். அது உங்களுக்கு வந்து முதல்ல திருக்குறள், நீங்க அந்த சொன்ன திருக்குறளுக்கான பொருள் மோடியே சொல்றாரு, விஜய் சொல்ல மாட்டாரா சார் திருக்குறள்? அதான் சொல்றதுதான். அதாவது நீங்க அதாவது எழுதி கொடுத்ததை படிக்கிறதும் எழுதி கொடுத்த மாதிரி இது பண்றதும் கிடையாது. உங்களுக்குள்ள அது வரணும். விஜயகாந்த் வந்தாரு, ரஜினி வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு. ரஜினி வரல சார். ரஜினி வந்து ஆரம்பிச்சாரு, அந்த ஆலோசனைகள்லாம் வந்துச்சு, அவ்வளோதான் சார். அதோட நின்றுச்சு, அவ்வளோதான். இல்லை நான் சொல்கிறேன், அந்த முயற்சி தான் அவருக்கான அந்த பலம் வந்து சில பேர் வர்றேன் அப்படின்னாங்க, இது பண்ணாங்க, பலம்லாம் அதை வந்து யோசித்தார். ஏன்னா ரஜினிக்கு வந்து அவருடைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒன்று சொன்னால் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அது நடக்கலைன்னா அவர் கோபம் வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு இது சரிப்பட்டு வராது அரசியல், நாம் வந்து இங்கே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கு விஜயகாந்த் வந்தாருன்னா முதல் தேர்தலில் அவரோட மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. இவரை விட பெரிய மாசு இருக்கு. அவருடைய மாசுக்கான இதை இவரோட பெரிய மாசு எப்படின்னா உங்கள் குடும்பத்தோடு பெரியவங்க ஆட்கள் அதிகமாக ஓட்டு போடக்கூடிய. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது அப்படி உதாரணம் எடுக்க ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிரஞ்சீவி அவர்களும் பெரிய மாசு தான் தெலுங்குல. அவருடைய தம்பி இவர் பவன் கல்யாணுக்கும் பெரிய மாசு இருக்கு. ஆமாம், எல்லாருமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல மறுக்கலை. ஆனாலும் ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது அவரை நம்ம எடுத்தோன்னே அவரை வந்து நெகட்டிவாக சொல்லி இல்லை வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டாருன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லவே இல்லை, நெகட்டிவான்னு சொல்லலை. அதாவது நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க், அதாவது முதல்ல இப்போ தான் 2 வருஷம் ஹோம் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாரையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன், வரேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். கற்றுக்கல, இன்னும் சினிமாவில் கற்றுக்கிட்டாரு. நீங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அது அரசியல் வந்து எம்ஜிஆர் வந்தார், அசைக்க முடியாமல் 3 வாட்டி ஜெயிச்சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல் படத்துலேருந்து ஆரம்பத்தில் இந்த அரசியலில் இருக்கார். அவர் அரசியல்லே இருக்கார். அரசியல் காங்கிரஸ் அரசியல், திமுக அரசியல், இந்த அரசியல், எல்லா அரசியலும் பார்த்துட்டு வர அரசியலில் வந்துட்டார். அவர் அரசியல் பார்த்து பழகி அது தான் வர்றாரு. அதனால தான் உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியை நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயிச்சு கடைசி வரைக்கும் கருணாநிதி அந்த பக்கம் வரவிடாமல் ஒரு 13 வருஷம் இருக்க முடிச்சதில்ல. அது காரணம் என்ன? எம்ஜிஆருடைய அந்த எப்படி எங்கெங்கே என்ன பேசணும் ஆட்களை எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரிஞ்சிருந்தது. இல்லை, ஒரு சாதாரண நபராக எனக்கு ஒரு கேள்வி வருது சார். பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. பொதுவாகவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வராருன்னா அதிகப்படியான எதிர்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் அவர்கள் எம்ஜிஆர் கிடையாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டம் கூடிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க அரசியலுக்கு வராங்களா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே இப்போ நான் விஜயை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது இல்லை முடியாது, அவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, அவர் விஜயகாந்த் இல்லை அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு வருவதற்கான காரணம் என்ன சார்? என்னன்னா 2 கட்சிகள் தான் இங்கே இருக்கணும் இருக்கு. அதாவது இல்லை 2 கட்சிகள் தான் இங்கே இருக்கணும், புதுசாக யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கம் எதுவும் இங்கே இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது, அந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து 2 கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் காங்கிரஸ் நம்ம மைண்ட்லேயே அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இல்லை சார், ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 பேர் தான், புருஷன் பொண்டாட்டி தான். ஒரு வீடுன்னா ஒன்று புருஷன் சரியாக இருக்கணும், இல்லை பொண்டாட்டி சரியாக இருக்கணும், இல்லாட்டி வீடு விளங்காமல் போயிடும். சரி,
4 பேர் இருந்தால் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி போயிடும். 4 பேர் இருந்தால் 4ம் தொங்குற மாதிரி தான் போயிடும். ரெண்டா இங்கே இருக்கிறது அப்படி தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு, அதுக்கு எதிராக வேறு ஒரு சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் சொன்னீங்க, இப்போ திமுக வரும்போதும் அதே தானே நடந்திருக்கும். ஆமாம், திமுக வரும்போது இல்லைப்பா காங்கிரஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கும். இப்போ காங்கிரஸை மிஞ்சி திமுக போயிடுச்சு இல்லையா? இப்போ அந்த மாதிரி அடுத்து விஜய் அவர்களோ, அடுத்து நான் விஜய் மட்டும் சொல்லலை, அந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ் இருந்தது. அதாவது எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்காமல் இருந்திருந்தால் காங்கிரஸும் டிஎம்கேயும் இருந்திருக்கும் சார். இங்கே கட்சி தொடங்குறதுனால காங்கிரஸ்ங்கிறது அவரே வெட்டி தள்ளி விட்டார். அது இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற போயிடுச்சு. இல்லை இப்போ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம், கருணாநிதி அவர்கள் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் தான் இருக்கார், இந்த பக்கம் எடப்பாடியார் இருக்கார். இவங்க தான் மூத்த தலைவர்களாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு உதயநிதி தான் இருக்கார். இந்த பக்கம் யாருமே ஏடிஎம்கே சைடில் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா சீமான் இருக்கார், அண்ணாமலை இருக்கார். அப்போ விஜய் அவர்களுடைய யோசனை சரியானதாக தானே இருக்குது. வேறு எதுவும் களம் பெருசாக இல்லை, நம்ம போனால் ஓரளவுக்கு நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அது நல்ல கேள்வி தான். என்னென்னா உங்களுக்கு வந்து இவங்களுக்குன்னு இப்போ 20% இருக்குது சார். ஆமாம், இவங்ககிட்ட 20% இருக்குது. ஆமாம், உங்களுக்கு எத்தனை பர்சன்ட்ங்கிறது நீங்கள் நின்ற பிறகு தான் சார் 2026 அப்புறம் தான் தெரியும். ஆமாம், அதாவது விஜயகாந்துக்கு எத்தனை வந்துச்சு, முதல்ல எத்தனை வந்துச்சு, தனித்து நின்றார், அவர் மேலே மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. இப்போ விஜயகாந்த் உதாரணம் சொல்கிறதுக்குன்னா 236 தொகுதியில் நின்று உங்களுக்கு ஜெயிச்சது என்ன, ஒரு அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். மற்ற பல இடங்களில் நின்ற பல பேர் வந்து கடனாளியாகி இன்ன வரைக்கும் கடன்காரியான இருக்காங்க. வேற அது என்னன்னா அவருக்கான மாசில் வந்தார். அதுக்கு பிறகு அவரே வந்து ஒரு கட்டத்தில் அவரையே ஜனங்க தூக்கி அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுக்கு அவர் மட்டுமே காரணம் இல்லை. என்னன்னா நீங்கள் மக்களோடு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு என்ன பண்ணுமோ மக்களோடு நீங்கள் ஒன்றி இருக்கீங்களா அப்படின்னு மக்கள் கவனிப்பாங்க. அதாவது மக்களோடு சேர்ந்ததான் சரி நீங்கள் ஜெயிக்க முடியும். எங்கேயுமே எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு வீடுன்னா 4 பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் செல்வாக்காக இருக்கு. இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா விஜய் அவர்கள் உறுதியாக இருந்தால் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அவருக்குவே சரி. அதாவது இப்போ ஒரு வராருன்னா ஒரு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் இல்லாமல் முழுசாக அரசியலுக்கு வந்தால் மட்டுமே ஏதாவது அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கான புரிதல் கொள்கைகள் வந்து கொள்கை என்ன, இது என்ன, தமிழ்நாட்டுக்கான அரசியல் ஒன்று இருக்குது, உங்களுக்கு வடநாட்டுக்கான அரசியல்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டுக்கான அரசியல் நீங்கள் பண்ணும்போது அதனுடைய அந்த தன்மையோடு கொண்டு வரணும். உங்களுக்கு இப்போது இந்த திராவிட கட்சிகள் 2 இருக்குன்னா இங்கே திராவிடம் தான் வேறு ஒன்று இருக்குது. ஆமாம், அதை சார்ந்த நீங்களும் கொண்டு வரும்போது அதை இப்போலாம் திராவிடம்னு வரலைன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போது விஜய் அவர்கள் வச்சிருக்க கட்சி பேர்லேயே தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. தமிழக அப்படின்ற ஒரு பிரச்சனையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாடு இல்லை தமிழகன்னு வச்சிருந்த தமிழக முதல்வர் அப்படின்னு சொன்னதுலேயே இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் தான். தமிழ்நாடுங்கிறது தான் இங்கே இருக்கிற பேர். அதுதான் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அவர் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்காம தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சார். தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். போக போக தான் தெரியும். போக தான். இப்போதைக்கு அவர் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தாச்சு, ஒரு பேர் வச்சுருக்காங்க. இனிமே தான் அந்த குழந்தை எப்படி வளருது, எங்கே படிக்க போகுது, என்னென்ன சட்டை போட போகுது, அதுக்கு என்ன சட்டையா காவி சட்டையா என்ன சட்டை பிடிக்க போகுது, அதெல்லாம் இனிமே தான். அது வந்து இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு காவி சட்டையோட இதுலேருந்து தான் போட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லப்படுது. வெளியே அவருடைய சொத்து எக்கச்சக்கமாக சேர்ந்துருக்கு. அதுக்கான ஒரு பின்பலம் அது இப்போ பெரும்பாலான தலைவர்கள் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக இருப்பான், அவன் 400 கோடி சொத்து இருக்கும். அவன் வந்து தன்னை காத்துக்க அந்த எம்பியாக இருந்திருப்பான். இந்த மாதிரி தான் சினிமாவிலையும் வந்து எக்கச்சக்கமாக சம்பாதிச்ச காசு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் வந்து யாராவது ஒரு கொக்கி போட்டு நிப்பாட்டும் போது ஏதாச்சும் ஒரு சார்ந்து இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சார்ந்து இருந்தால் தான் புரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஓப்பனாக சொல்லலாம், பின்னணியில் பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது விஜய்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்டு. அது அழுத்தமாக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பல பேர். எனக்கு இன்னொரு பொதுவாக ஒரு கேள்வி வருது சார். ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்படும் போதே சீமானவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இது பாஜகவோட பி டீம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவதற்கான காரணம் இல்லை. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். சீமான் எப்படி பேச்சு, என்ன நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற ஆட்களும் அந்த நடவடிக்கைகள் பார்த்து தான் நம்ம மாற்றிக்கிறோம். அது ஓகே. ஒருத்தர் உதாரணம் காட்டுறது, அவர் எப்படி பேசுகிறார், எப்படி பழகிறார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற பொருள். நீங்கள் மக்களுக்காக என்னென்னா ஒன்றும், அதாவது மக்கள்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மாசேத்துங் சொல்லுவார். நீங்கள் மக்கள்கிட்ட போனால் தான் கற்றுக்க முடியும், மக்கள்கிட்ட நின்றால் தான் போராட முடியும்.
ஒரு சாதாரண அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த தீவு என்ன அந்த மாலத்தீவு. ஒரு சின்ன ஊர் தான் அது. அமெரிக்காவுக்கே கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன இவங்க பண்ணாங்களே சேகுவரா பண்ண அவரு இவங்கெல்லாம் பண்ணதுனால அந்த கட்சியுடைய இதை வந்து இன்னி வரைக்கும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல இல்லையா. அந்த மாதிரி மக்களோடு சேர்ந்து மக்களுடைய புரட்சியாக மாறினதுனால தான் அங்கே வந்து அந்த 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 இன்னி வரைக்கும் அது இருக்குது. நீங்கள் மக்களோடு சேரணும் சார். நீங்கள் ஹீரோவாக இருந்தீங்க, மக்களோடு வரணும், மக்களோடு சேரணும், மக்களுக்கான பிரச்சனைகள் நீங்கள் வரணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இது அரசியல் பேசியிருந்தவங்க. இதுக்கப்புறம் சினிமா போகும்போது பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கும். எம்ஜிஆர்னா இந்த பக்கம் சிவாஜி, இந்த பக்கம் ரஜினினா இந்த பக்கம் கமல், அப்புறம் விஜய், அஜித். இப்போ விஜய் தன்னோட கேரியரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அஜித் என்ன பண்ண, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆள் வரும். இல்லை, இந்த பக்கம் வெற்றிடத்தை நிரப்புறது இருக்கட்டும். இவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா இவருக்குன்னு ஒரு போட்டி இருக்குது எப்போவுமே. ஒரு போட்டி இருக்கும்போது தான் அவருடைய படங்கள் வந்து இத்தனை கோடி அடிக்கணும், இத்தனை கோடி பண்ணணும், இது பண்ணணும். இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் இவ்வளோ வருது, இவ்வளோ மினிட்ஸில் இவ்வளோ ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படும். அப்போ அஜித்தோட அவர்கள் அந்த கேரியர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அஜித்துடைய கேரியர் ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து இது கிடையாது. ஏற்கனவே ஒரு படங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. அவர் கம்மி பண்ணிட்டார். அவருடைய உடல்நிலை கருதி அவர் வந்து அந்த படங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு வந்து நீங்கள் கதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ ரஜினி சார் அன்றைக்கி வந்து 20 படம் பண்ணியிருக்கார் ஒரு வருஷத்தில். இப்போல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒன்று 3 வருஷத்துக்கு ஒன்று ஏன் பண்ணுறாங்கன்னா இவருக்கேற்ற ஒரு கதை கிடைக்கணும். ஆக்ஷன் கடை சப்ஜெக்ட்னா ஒரே மசாலா தான், கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி, அவ்வளோதான். எங்கள் வீட்டு பிள்ளை எத்தனை வாட்டி நீங்கள் புரட்டி போடுவீங்க, ராஜாதி ராஜாவை எத்தனை வாட்டி பார்ப்பீங்க, போக்கிரி ராஜாவை அதான் அதே சப்ஜெக்ட் தான் மாற்றி நீங்கள் கொண்டு வரணும். வேறொரு பேர், வேறொரு ஊர், அந்த மாதிரி மாறிட்டே வரும். இதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி விஜய், அஜித்தும் அந்த மாதிரி வந்தாச்சு. அவருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கிடைக்கிறது பெரும்பாடு. வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வருஷம். அவருடைய படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அவருக்கு காதல் கிடையாது. ஆமாம், அப்படியே இருந்தால் கல்யாணம், இல்லைன்னா அவங்க வந்து இறந்துருப்பாங்க. டான்ஸ் பண்ணக்கூடிய மைண்ட் அவருக்கு இல்லை. அந்த உடல் வாகு இதாயிடுச்சு, சுத்தமாகிடுச்சு. அந்த முன்னே ரொம்ப அடிபட்டு, இடுப்பில் ரொம்ப அடிபட்டு அவர் அதிகமாக குதிக்கவோ இது பண்ணவோ முடியாத சூழ்நிலை. அதுக்கேற்ற மாதிரி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற்றி கொஞ்சம் வர்றாரு. ஆனால் இருந்தாலும் கூட கொஞ்சம் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. இதான் மாறுபட்ட கதாபாத்திரங்கள் 1-2 பண்ணியிருக்காரு. சிட்டிசனில் ஒரு 7-8 கெட்டப்லேயே போட்டு வந்திருக்காரு. ஆனால் விஜய் அது பண்ணலைங்கிறது வேற விஷயம், விடுங்க, அது விட்டுருவோம். கரெக்டாக வந்துடுறீங்க, பண்ணலை அப்படின்றத சொல்லிடுறீங்க. ஆமாம், அதாவது உங்களுக்கு அடுத்த விஜய்க்கான அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு சரியான ஆள் வரணும். ஆனால் அந்த ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் அழுத்தத்தோடு வரணும். அவங்க அது உங்களுக்கு சூர்யா இருக்கார், உங்களுக்கு தனுஷ் இருக்கார், சிவகார்த்திகேயனுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுடைய குடும்பங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் வரணும். ஏன்னா அந்த வெற்றிடத்தை நோக்கி அவங்க வருவாங்க கண்டிப்பாக. அதாவது வந்து அவங்க வந்து விஜய் அஜித்துக்கு நிகரா அப்படின்னா சொல்ல முடியாது, அந்த இடத்துல வருவாங்க. அப்படி ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்திடக்கூடாது, முடியாது. நம்மளை பிடிச்சி வாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அஜித்துக்கு இணைய யாரும் வர முடியாது. அஜித்துடைய இடம் அது வேற, விஜய் உடைய இடம் வேற. இவங்க வந்து நம்ம விஜயுமே இவர் விஜய்க்கு சமம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்தை நோக்கி இவங்க வரலாம். இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா விஜயே அந்த சாதாரணமான இருந்த விஜயே இன்றைக்கி வந்து ஒரு தளபதியாக மாறினார் அப்படின்னா அதுக்கான ஒரு உழைப்பு இருந்தது. அதுக்கான பின்னாடி அவங்க அப்பா எல்லாமே உழைச்சாங்க. அதே மாதிரி இவங்களும் உழைச்சாங்கன்னா முடியும். அதாவது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே விஜய் அவர்கள் ஒருவேளை படங்களில் இதுக்கப்புறம் நடிக்காமல் இருந்தால், அவர் சொன்னது போலவே நடிக்காமல் இருந்தால் இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அஜித்திற்கான அந்த களம் அப்படின்றது எப்படி இருக்கும்ன்றது. ஏன்னா பெரும்பாலும் சினிமாக்காரங்க வந்து இந்த புத்தன் இயேசு மாதிரியெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, அதை அப்படியே காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு வேறொரு சூழல் மாறலாம், அரசியல் சூழல் மாறலாம், அல்லது இவருடைய அந்த கட்சி ஏதாச்சும் ஜெயிக்கலாம், தோக்கலாம். அதை நம்ம இப்போ முன்னும் சொல்ல முடியாது. சொல்கிறேன், நாளைக்கு வரும்போது மறுபடியும் கொஞ்சம் சினிமாவுக்கு வரலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து சினிமா இடையில் வந்து ஒரு 2-3 வருஷம் போயிட்டு பொலிட்டிக்கல் பார்த்துட்டு நான் மறுபடியும் சினிமாவுக்கு வருவேன்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கார். இப்போது சமீபத்தில் கூட சொல்லியிருக்கார், போயிட்டு மறுபடியும் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி வந்தாலும் வரலாம். கண்டிப்பாக அது ஆறுதல் அடையட்டுமே அவங்க. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல, கடைசி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கல நீங்கள். நான் சொன்னேன், அதாவது இப்போ தான் பேர் வச்சிருக்கிற ஒரு குழந்தை, அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து வருக வாழ்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து நம்ம வந்து அதை பற்றி இப்போ விமர்சனம் பண்ணவே முடியாது. இப்போ தான் வருது, கைப்பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சுக்குது. நடக்க ஆரம்பிக்கல, படுத்துருக்கு, பேர் வச்சுருக்காங்க. இப்போ தான் இதுக்கு பிறகு தான் அதோடைய கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதுக்கு பிறகு தான் தெரியும் அது. கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து நம்ம வந்து அந்த அவரை நம்ம எங்கேயும் குறை சொல்லலை. வரட்டும், யார் வேணால், அதாவது சினிமாங்கிறது அரசியலுங்கிறது யார் வேணாலும் வரலாம்.
ஒரு முறை கருணாநிதி கேட்டாங்க, அவர்கிட்ட கேட்டாங்க, சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி என்ன பண்ணுறது? வரலாமே, இன்ஜினியர் வரலாம், கொத்தால் வரலாம், யார் வேணால் வரலாம். இங்கே அரசியல் யாருக்கு வேணால் வரலாம், அவங்களுக்கான திறமையோடு நீ வந்தால் யார் வேணும் சாதிக்க முடியும் அப்படின்னார். அதே மாதிரி தான் அவரையும் வரலாம், வாங்க மக்களுக்காக உடைங்க, வெற்றி பெறுங்க. கண்டிப்பாக தளபதி 2 தலைவராகியிருக்கிறார் விஜய் அவர்கள். இதுதான் இன்றைய காணொலியோட சாராம்சமாக இருந்தது. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்தீங்க, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் விஜய் அவர்களுடைய அந்த தகவல்கள், நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.